எனக்கு தெரியும் சார். எப்போ ஆபீஸ்க்கு வரணும் எப்போ வீட்டுக்கு வரணும்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அது எப்படி சார்? ஸ்கூல் மாதிரி வீட்டுக்கே வந்து ரீசன் எல்லாம் கேப்பீங்களா? நான் போய் சொல்லி லீவ் போடுறேன்னு ஆபீஸ்ல சந்தேகப்படுறாங்களா இல்ல நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுலாம் இல்ல சார். தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட சீஃப். இப்படி ஒரு நாள் மீரா மேடம் ஆபீஸ்க்கு வரலனா இப்படி நேரா வீட்டுக்கு போய் தான் ஏன் வரலன்னு கேப்பீங்களா? நோ நோ, நான் சாதாரணமா தான் வந்தேன் அனு மேடம். நீங்க சாதாரணமா வர ஆள் கிடையாது சார். இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வாங்க, எனக்கு சந்தோஷம்தான். ஆனா எதுக்கு வரீங்கன்றத மறைக்காம முகத்துக்கு நேரா ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு வாங்க ப்ளீஸ் சார். சூர்யா சார் வருவாருன்னு பார்த்தா பங்கஜ் சார் அனுப்பி வைக்கிறாரு. பாவம் பங்கஜ் சார், பாவம். சூர்யா சார் மேல இருக்கிற கோவத்துல பங்கஜ் சார் கிட்ட ஹாஷா பேசிட்டு நாளைக்கு போன உடனே அவர்கிட்ட சாரி கேட்கணும். அனு, என்னடி நீ இன்னும் போன் ஆன் பண்ணலையா? நான் சொன்னதுதான், போனை ஆன் பண்ண மாட்டேன். வேணாண்டி, சொன்னா கேளுடி. விளையாட்டு ஏதாச்சும் விபரீதமா ஆயிட போகுது. அது எப்படி விபரீதம் ஆகும்? என்ன மீறி சூரிய சார மீறி விபரீதம் ஆகும்னா அதுக்கு பேரு லவ்வே கிடையாது. அம்மா தாய், நீங்க 2 பேரும் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர்ஸ். போதுமா? நான் என் கண்ணத்துல வேணா போட்டுக்கிறேன். நீ உடனே உன் மொபைல ஆன் பண்ணி சூர்யா சார் கிட்ட பேசுடி. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. முடியாதுடி. ரொம்ப பண்ணாத. இப்ப நானே சூர்யா சாருக்கு போன் பண்ணி பேசதான் போறேன். நான் விளையாட்டுக்கு சொன்னத அனு சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றா சார்னு சொல்லிட போறேன். ஏன் மேல சத்தியம், இத பத்தி நீ ஏதாவது சூர்யா சார் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கும் சூர்யா சார் கிட்ட பேசணும் தானே மனசு அடிச்சுக்குது. ஆனா நான் எக்காரணத்து கொண்டும் சூர்யா சார் கிட்ட பேச மாட்டேன். இது ஏன் மேல சத்தியம். இன்னைக்கு காலையில உன்னை நான் பாத்துருக்கவே கூடாதுடி. என்னவோ பேச போய் அது எங்கேயோ வந்து நிக்குது. இது உன்னால ஆரம்பிச்சாலும் இது எனக்கு ஒரு டெஸ்ட் மாதிரிதான். சூர்யா சார் வந்து என்ன பாக்குறாரா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்க்க வரலனா அவர் தான் இன்னும் லவ்வே சொல்லலையேன்னு மனசை தேத்திக்கிட்டு நான் காத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப லவ் சொன்னதுக்கு பின்னாடி வரலனா இல்ல, அவர் வந்து கண்டிப்பா பாப்பாரு. அவர் வந்து பாக்குற வரைக்கும் என்னோட ஈகோ கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகாது. காலையில தான் அந்த சூரிய பிரகாஷ் வந்துட்டு போனான். பின்னாடியே அந்த பங்கஜும் வந்தான். அவனுக்கு பின்னாடி அனு வந்து அவங்கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தான். அவனும் போயிட்டான். இப்ப ரம்யா கிட்ட சீரியஸா அனு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. இவ தலையில அவ கைய வச்சு சத்தியமெல்லாம் பண்றா. என்ன நடக்குதுன்னே புரியலையே. நாம ஏதாவது கேட்டா என் கால அடிபட்டுருச்சு அதான் என்ன பார்க்க வந்தான்னு அந்த சுப்பு சொல்லுவான். எத்தனை பேருடா வருவீங்க? ஐயோ, எனக்கு அடிபட்டா ஒரு நாயும் வராது. என்ன உலகம்டா இது? ஐயோ ஐயோ. இப்போ நீ ஆபீஸ் போகவா கெஸ்ட் ஹவுஸ் வந்தோம்? வீட்ல இருக்கும்போது ஆபீஸ்க்கே போகாத. கெஸ்ட் ஹவுஸ் வந்தா கரெக்ட்டா ஆபீஸ்க்கு கிளம்பிடு. I really don't know how to understand you, Chandra. மான்சி, பக்கத்துல தான் மான்சி ஆபீஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான், சீக்கிரம் வந்துடலாம். சாரி மான்சி, ஒரு முக்கியமான மீட்டிங் அதான். அப்படி என்ன முக்கியமான மீட்டிங்? போர் அடிக்குது, அதான் போறேன்னு சொன்னா கொன்றுவாளே.
வாட்ஸ் திஸ் மான்சி? என்ன மீட்டிங், எவ்வளவு நேரம் எல்லாம் சொல்லி உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கினதா விடுவியா? அப்படியெல்லாம் ரூல் இருந்தாதான் நல்லா இருந்திருக்குமே. இங்க யாரு நான் சொல்ற பேச்ச கேக்குறா? மான்சி ப்ளீஸ் மா. மான்சி என்ன மான்சி, நீ என்ன சின்ன பிள்ளையா? எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுற மான்சி. ஓகே, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ கார்ல வெயிட் பண்ணு, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சந்திரா, நேத்து ஏன் நீ கார்ல யாரையோ மோதுன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்திரா. கம் ஆன் மான்சி, அது ஒரு சின்ன விஷயம், நீ ஏன் இல்லாததெல்லாம் யோசிக்கிற? இல்ல, நானும் உன் கூட ஆபீஸ்க்கு வரேன். கார்ல எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஆபீஸ்க்கா? நீ அங்க வந்து என்ன பண்ண போற? இங்க பாரு, நானே அங்க half an hour தான் இருக்க போறேன், திரும்ப இங்க வந்துருவேன். அதுவும் இல்லாம ஆபீஸ்ல மீரா இருக்கா, உனக்கு ஓகேவா? நோ நோ நோ, ஆபீஸ் வேண்டாம். ஓகே, என்ன வீட்ல டிராப் பண்ணிடு. வீட்லயா? என்ன மான்சி விளையாடுறியா? எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்றேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இம்மீடியட்டா என்ன வீட்ல விட்டுட்டு நீ எங்க வேணாலும் போ. என்ன விட என்ன பெரிய மீட்டிங் உனக்கு? போஸ்ட்போன் இட். என்ன மான்சி இப்படி அடம் பிடிக்கிற? நான் ஒழுங்கா மாமின்ல கூடவே இருந்திருப்பேன். உன் கூடலாம் கெஸ்ட் ஹவுஸ் வரணும்னு சொன்னது ஏன் தப்புதான். அதுக்காக நீ என்ன இப்படி இரிட்டேட் பண்ற பாரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல சந்திரா. இப்போ நீ என்ன டிராப் பண்றியா, இல்ல மாமின்லாக்கு போன் பண்ணி என்ன ஆள் அனுப்பி கூட்டிட்டு போக சொல்லவா? மான்சி நோ சந்திரா, எனக்கு இப்போ உடனே மாமின்லாவை பார்த்தாகணும். அடேங்கப்பா, வீட்ல இருக்கும் போது அவங்க கூட ஒரு நிமிஷம் கூட பேசுறது இல்ல, இப்ப வீட்டுக்கு போனோம்னு முடிவு பண்ண உடனே மாமின்லா மேல உனக்கு அவ்வளோ பாசம் வருது. பாத்து மான்சி, உன் கிண்டல என்ஜாய் பண்ற மூட்ல இப்ப நான் இல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கெஸ்ட் ஹவுஸ் வந்தா வெளிய ஜாலியா சுத்தலாம், கோல்ஃப் விளையாடலாம், அனுவ மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். ஆனா நீ என் மூட சுத்தமா ஸ்பாயில் பண்ணிட்ட. சரி, இப்ப வீட்டுக்கு போனா மட்டும் அனு எப்படி மீட் பண்ணிருப்பேன்? அதான் நீ இப்ப ஆபீஸ் போறல, அனு கிட்ட பேசிட்டு சொல்லு, நான் வீட்டுக்கு போயிட்டு வேற பிளான் பண்றேன். ஆனா யார வேணா சமாளிச்சிடலாம் மான்சி, நீ இருக்க பாரேன். ஐயோ, yeah, please postpone it. I'll come within 1 hour. I'll catch up you later. Okay? 12:30 sharp. Got it? Yeah. பாரு மான்சி, மீட்டிங்க போஸ்ட்போன் பண்ணியாச்சு. நான் சொன்னதும் உடனே சரின்ட்டாங்க. இதே மாதிரி நம்ம சொல்லும் போதெல்லாம் வைஃப் கேட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கு நீ உன் மேனேஜர் தான் கல்யாணம் பண்ணிருக்கணும் சந்திரா. குட் ஜோக் மான்சி, ஆனா என்ன சிரிப்பு தான் வரல. போதும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது செல்லக்குட்டி. வீட்டுக்கு போலாம். ஓகே? ஓகே. எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் ஒரு லவ் இந்த அளவுக்கு மாத்துமா? மை காட். என்னடா இது, நம்ம போன் தான் தண்ணியில விழுந்துருச்சே. இவகிட்ட நாம அனுப்புன வீடியோ இருக்குமே கேட்கலான்னு பார்த்தா டக்குன்னு போனை கட் பண்றா. இன்னொரு தடவை போட்டு பார்க்கலாம். ஏன் இத்தனை தடவை போன் பண்றீங்க? போன் கட் பண்ணா நான் பிஸியா இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? சாரி மேடம், காலையிலே நீங்க நல்ல மூட்ல இல்ல. நான் இப்ப இதையும் சொன்னா நீங்க இன்னும் கடுப்பாயிடுவீங்க. சரி விடுங்க மேடம், நான் வேணா அப்புறமா போன் பண்றேன். இப்ப நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நோ 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 ரகுபதி, சொல்லுங்க என்ன விஷயம்? பொதுவா காலையில சூர்யா சார் தான் இங்க வருவாரு. அது மாதிரியே தான் இன்னைக்கும் வந்தாரு. வாட்? மார்னிங்கே சூர்யா சார் அனு வீட்டுக்கு வந்தாரா? ஏன் மேடம், அப்புறம் எங்க வீட்டுக்கா வருவாரு? என்ன மேடம் நீங்க என்னமோ புதுசா நடக்கிற மாதிரியே நீங்களும் கேக்குறீங்க. மேடம், இன்னைக்கு என்ன விசேஷம்னா சூர்யா சார் வந்துட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பங்கஜ் இல்ல பங்கஜ் அவரும் இங்க வந்தாரு மேடம். பங்கஜும் வந்தாரா? ஆமா மேடம், எனக்கு ஒண்ணுமே புரியல.
அதான் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமேன்னு உங்களுக்கு போன் பண்ணா நீங்க வழக்கம் போல என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. ஆமா மேடம், அங்க என்னதான் நடக்குது? ஒருவேளை அணுவ சம்பந்தம் பேசி கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்களோ? நோ 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 ரகுபதி. ஏன் மேடம், நானா பேசி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்? ஏன் மேடம், இவ்வளவு நாளா நீங்க நான் இங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப அங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க மேடம். அப்புறம் மேடம், இன்னொரு விஷயம் கூட கேட்கலான்னு நினைச்சேன். சரி விடுங்க, அது இன்னொரு நாளைக்கு கேட்டுக்கிறேன். அவகிட்ட இருக்கிற வீடியோவை கேட்கலான்னு நினைச்சா இவ என்னடானா கடுகடுன்னு இருக்கா. இவ எப்பவுமே இப்படித்தான் இருப்பாளா? எப்பதான் சிரிச்சு பேசுவா? எல்லாம் நம்ம தலையெழுத்து. காரியம் முடியற வரைக்கும் இவளை எல்லாம் பொறுத்து தான் போகணும். அதுவும் அந்த வீடியோ வாங்குற வரைக்கும் நம்ம வாயே திறக்க கூடாது. இந்த பங்குஜியும் அனு வீட்டுக்கு போனாரு. இப்பதான் சூர்யா சார் ரூமுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள அனு வீட்டுக்கு இவங்க ஏன் போகணும்? மை காட், என்னதான் இங்க நடக்குது? சூர்யா சார் போய் பார்க்கலாம். மே கம் இன் சார்? எஸ். மீரா, அனு வந்தாச்சா? அனு இன்னும் வரலையா சார்? என்ன மீரா என்கிட்ட கேக்குற? உனக்கு தானே தெரியும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அனு என்ன பண்றதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவா. லீவ் போடுறதா இருந்தாலும் கோயிலுக்கு போறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே சார் போவா. இன்னைக்கு சொல்லலையா சார்? நீங்க அவளுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா சார்? சாரி சாரி, போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொன்னீங்கல்ல. சாரி சார், மறந்துட்டேன். ஏன் அனு இப்படி எல்லாம் பண்றாளேன்னு தெரியலையே சார். பாருங்க பாருங்க, ஆபீஸே அனு வரலன்னு அல்லாடிட்டு இருக்கு. ஏதான் சார் இந்த காலத்து பொண்ணுங்களோட ப்ராப்ளமே. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதத்தான் செய்வாங்க. மத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. வாட் டு யூ திங்க் சார்? இட்ஸ் ஓகே மீரா. இன்னைக்கு ஷெட்யூல் என்ன? ஸ்கெட்யூலா? இன்னைக்கு நீங்க ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கணுமேனு நான் எந்த மீட்டிங்குமே ஸ்கெட்யூல் பண்ணல சார். வை மீரா? என்ன சார் வைன்னு கேக்குறீங்க? நீங்க எப்போ ஆபீஸ்க்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியல. மார்னிங் உங்களுக்கு ஃபோன் பண்ண, நீங்க போனே எடுக்கல. சோ எங்க இருப்பீங்களோ, என்ன வேலையில இருப்பீங்களோ, யார் கூட பேசிட்டு இருப்பீங்களோன்னு நான் எதையும் ஸ்கெட்யூல் பண்ணல சார். இப்ப வேணா நான் ஸ்கெட்யூல் பண்ணட்டுமா? நோ. மீட்டிங் ஷெட்யூல் பண்ணாதது கூட ஒரு வகையில நல்லதுதான். இன்னைக்கு ஃபுல்லா என்னையும் பங்கஜையும் டிஸ்டர்ப் பண்ணாத. எங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஓ, பங்கஜுக்குமா சார்? அவருக்கு என்ன மீட்டிங்? I will update you later about this. ஓகே சார். பங்கஜ் சார் இப்ப எங்க சார் போயிருக்காரு? I don't know மீரா. நான் வேணா பங்கஜ் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? ஐ மீன் இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் கேன்சல், நீங்க சூர்யா சார் கூட தான் இருக்கணும்னு நான் வேணும்னா அவர்கிட்ட சொல்லட்டுமா சார்? நோ மீரா, நான் சொல்லிக்கிறேன். You didn't bother. ஓகே சார். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா சார்? ஐ மீன் எஃப்எம் கிட்ட சொல்லி இன்ஜிடி கொண்டு வர. ஓ சாரி 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 சார். நான் உங்களுக்கு கிரீன் டீ கொண்டு வர சொல்லவா சார்? இந்த அனு ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்தே வாயில இஞ்சி டீ மட்டும் தான் சார் வருது. ஓகே மீரா, ஒரு கிரீன் டீ கொண்டு வர சொல்லு. ஷியோர் சார். ஹாய் பங்கஜ். ஹலோ மீராஜி. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு உங்க எல்லா மீட்டிங்கும் கேன்சல் ஆமே. மீட்டிங்கா? எனக்கா? எனக்கு என்ன மீட்டிங் இருக்கு கேன்சல் ஆகிறதுக்கு? எல்லாத்தையும் சூர்யா சார் சொல்லுவாரு, போங்க. ஏண்டா போன் பண்ண எடுக்க மாட்டியா? என் நெஞ்சிக்க படபட நடிச்சிட்டு இருக்கு. அங்க என்னவோ ஏதோ நான் பதறி போயிருக்கேன். இப்பதானே போனேன். அங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? அதுக்குள்ள போன் பண்ணிக்கிட்டே இருந்தா? விசாரிச்ச உடனே எனக்கு போன்ல அப்டேட் பண்ணா சாரோட கிரேட் என்ன குறைஞ்சிருமோ? டிரைவர் வேற இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு என்ன பேச சொல்ற? அதோட அப்படி என்ன அவசரம் சூர்யா? ஒரு 10 நிமிஷம் உன்னால பொறுமையா இருக்க முடியாதா?
முடியலையே பங்கஜ், அதுக்கு தானே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரி லீவ் இட். அனு நல்லா இருக்கால? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? உன் மாமனார் மாமியார் எல்லாருமே கிழங்காட்டம் நல்லா தான் இருக்காங்க. அப்ப அணுக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, அப்ப நான் போய் பார்த்துட்டு வரவா? ஏ உட்கார்றா. உடனே அப்போலோல பெட் புக் பண்ணவா, அண்டார்டிகால புக் பண்ணவான்னு கிளம்பிடாத. அனு மேடமும் நல்லா தான் இருக்காங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா கொஞ்சம் ஓவராவே நல்லா தான் இருக்காங்க. அப்ப ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணல, மெசேஜ் கூட அனுப்பல. அதை நீ அனு மேடம்கிட்ட கேட்கணும். சரி பங்கஜ், அங்க என்ன நடந்தது கரெக்டா எனக்கு சொல்லு. நீ ஏன் இவ்வளவு கடுகடுன்னு இருக்க? சும்மா இருந்தவன் அணு வீட்டுக்கு போ அணு வீட்டுக்கு போன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறைய தள்ளி விட்ட. அவங்க என்னடானா என்ன நல்லா திட்டி அனுப்புறாங்க. வாட்? அணு திட்டினாளா? அதுவும் உன்னையா? ஆமா, சும்மா கோவப்படுற மாதிரி நடிக்காது. எப்படியும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போற. ஆனா பங்கஜ், அணு காரணம் இல்லாம யாரையும் திட்ட மாட்டா. அவ திட்டுற அளவுக்கு அப்படி நீ என்ன பண்ண? அட பாவி, இவ்வளவு நாள் உன் கூட ஃப்ரெண்டுன்னு சுத்தினதுக்கு நல்லா கேட்டடா ஒரு கேள்வி. பங்கஜ் சொல்லு, அனு ஏன் உன்னை திட்டணும்? தெரியல, ஏன் ஆபீஸ்க்கு வரல மேடம்னு கேட்டேன். அவங்க அப்பாலாம் இருக்காங்கன்னு டைரக்டா கேட்காம முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க பார்க்கணும்னு ஆபீஸ்ல சொன்னாங்களேன்னு சுத்தி வளைச்சு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ கேள்வி, அவ்வளோ திட்டு. இதே சாதாரண எம்ப்ளாயி எவனாவது இருந்தான்னா நான் பேசுற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். எல்லாம் என் தலையெழுத்துடா. ஹேய், ஓகே, கூல் கூல் பங்கஜ், இத வேற மாதிரி டீல் பண்ணுவோம், நீ வருத்தப்படாத. அது மட்டும் இல்லாம அணு மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட திட்டு வாங்குறது கூட நீ கொடுத்து வச்சிருக்கணும். அணுவுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவளை விட்டு 5 நிமிஷம் கூட இருக்க முடியலையே. போனும் பண்ணாம உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறோன்னு தெரியல எனக்கு. நான் எவ்வளவு தவிக்கிறேன்னு உனக்கு புரியுதா அனு? நீ மட்டும் எப்படி இப்படி இருக்க? ப்ளீஸ் அனு, போதும் இந்த விளையாட்டு. ப்ளீஸ் கால் மீ ப்ளீஸ்.